வெல்கம் சிம்பிள் லைஃப் வித் டிகே. பாசி பருப்பு வச்சு கோஸில் கூட்டு செய்ய போகிறேன். பாசி பருப்பு மட்டும் போடுறேன். ஃபஸ்ட்டு பாசி பருப்பை எடுத்து வேக வச்சுக்கணும். நல்லா வெந்த அப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி வெந்துடணும். கொசக்கும் வெந்த அப்புறம் கோஸு சேர்த்துக்கணும். அறுத்து வச்சு கோஸை சேர்த்துக்கணும். கோஸும் அது நல்லா வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். உப்பு போட்டுடணும். ஃபஸ்ட்டே உப்பு தேவையான அளவு போட்டு வச்சுட்டேன். வேக வச்சு எடுத்து வச்சாச்சு தனியாக. இப்போ தாளிக்கிறேன். கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கறிவேப்பிலை சேர்த்துட்டு அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிடுறேன். அடுத்து தக்காளி போட்டு வதக்கணும். தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிளகாத்தூள் தனியாத்தூள் போடுறேன் இப்போதைக்கு. நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது அந்த வேக வச்சு இந்த கோஸும் பாசிப்பருப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டால் கோஸ் கூட்டு 90% ஆகிடுச்சு. மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு கொதி வந்ததும் நல்லா கொதிக்கிட்டோம். அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். கொதிக்கி பாருங்கள். நீங்களும் பாசி பருப்பு வச்சு இந்த மாதிரி கூட்டு செய்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம், பை பை.